தினமணி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வான்கடையில நடக்க போது ரெண்டு டீமுமே அதுல பாதாளத்துல தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா கடைசி நேரத்துல திலக் வர்மா ஆடின அந்த சாமி ஆட்டத்துல மும்பை ஒரு பெரிய எழுச்சியை பெற்றிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ மும்பையின் அந்த எழுச்சி சென்னையை தோக்கடிக்குமா என்ன அப்படின்றத நாங்கள் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸோ தமிழ் மும்பை vs சென்னை எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேட்ச் ஐபிஎல். இந்த ஐபிஎல்ல அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? ஏன்னா சிஎஸ்கே விளையாடுற ஆட்டம்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபார் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா மும்பையும் சென்னையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பேஸ்ல ரொம்ப பூரா தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவு தடுமாறி தான் அந்த கிடைச்ச ரெண்டு வெற்றிகளுமே கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள கேமுக்கு எப்பொழுதும் ஒரு ஹைப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹைப் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இத்தனை சீசன்ல மும்பை சென்னைனாலே ஒரு ஹைப் கிரியேட் ஆயிரும். அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, டேபிள்ல கீழே இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளனா ஓகே பரம எதிரி விளாண்டாங்கப்பா, இந்த மாதிரி நாங்கள் தான் 5 டைம் சாம்பியன்ஸ், நாங்கள் தான் 5 டைம் சாம்பியன்ஸ், 6 டைம் யாரும் ஜெயிக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இந்த சீசன்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் போரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய எழுச்சியை பெற்றாங்கன்னே சொல்லலாம். என்ன அடி திலக் வர்மாலாம் அடிச்சார்ல, அவர் ஆடின ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிஎஸ்கே அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சிருந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்படி நான் ஓவராலா ஃபுல்லாவே அண்டர்எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரோஹித் சர்மாவும் ரிகல்ட்டான அடிச்சிட்டு இருந்தாங்க, அடுத்து ஒவ்வொரு பிளேயரா அடிச்சிட்டு இருந்தாங்க. தவிர இப்பவும் ஜெயிச்சிருக்காங்களே தவிர திலக் வர்மாவோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸா தான் நான் பாக்குறேன். அதுக்காக அந்த டீம் ஃபுல்லாவுக்கும் அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகி பெருசாகும், பெரிய லெவலில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஃபுல்லாக டோர்னமெண்ட் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இனிமே ஒரு 1 or 2 கேம்ஸ் இன்னும் அதிகமாக போறாங்க, ஹெடா போய் இன்னும் ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ வேணா நீங்க சொல்றது ஓகே திலக் வர்மா கொடுத்த அந்த ஸ்டார்ட் நல்லா பலன் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது டூ இயர்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க, 4 மேட்ச் தோத்துட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம மும்பை ஒரு நல்ல ஒரு டீம் காம்பினேஷன் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சொல்றப்பே நம்ம சென்னை இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் சென்னை டீம் செட்டில் ஆகி ஓரளவுக்கு ஓகே இவங்க தான் பிளேயிங் 11 இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்ச நேரத்துல டீம்ல இருந்த ஒரே ஒரு நல்லவர் ஆயுஷ் மாத்ரே, அவர் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரையும் நல்லா ஓடுன்னு ஓட விட்டு மொத்தமா இப்ப ஐபிஎல் இருந்தே ஓட விட்டீங்க. போன இதுல பேசின மாதிரி தான் அவரை கொஞ்சம் திங்க் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவரோட இன்ஜுரி சிவியர்னஸ் இருந்திருக்காது, ரோல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் யார் திங்க் பண்ணா, டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க திங்க் பண்ணா. அவங்க இதான் ஏன் இல்லைன்னா அவங்க திங்க் பண்ணல, அப்போ இல்ல திங்க் பண்ணலன்னா ஆமா திங்க் பண்ணலாம் சொல்லி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா போன மேட்ச் அவருக்கு விளாண்டாலே இது மாதிரி இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க விளையாட வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை பின்னாடி இறக்கிருக்கலாம், இல்லை ஆஃப்டர் அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகின டைம்லயாவது என்ன பண்ணிருக்கலாம்னா ஓகே இது உனக்கு தெரியுதுப்பா, இது உட்காந்துக்க, அடுத்து பின்னாடி போய் விளையாடு, ஒரு ரிட்டையர் ஹெட் அது மாதிரி சொல்லிட்டு போயிருந்துக்கலாம். அதுவும் சொல்லல. அப்போ அவங்களுக்கு இது மிகப்பெரிய லாஸ். ஏன்னா அவர் தான் கன்சிடர் விளையாண்டுருக்காரு. அவர் விளையாடும் போது அவரோட அந்த மாதிரி பிளேயரை இழக்கிறது பெரிய லாஸ் தான். இருந்தாலும் அவங்களை யாராச்சும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா உருவில் பட்டேல் இருக்காரு, வந்துருவாரு, அதனால அவங்கள வச்சு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காங்க. என்ன ரிப்ளேஸ் பண்ணாலும் அவர் ஒரு நியூ கமர் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசா இறங்க போறாருன்னா அவர் எந்த அளவுக்கு செட் ஆவாரு. என் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க புதுசா ஜாயின் ஆகிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க நல்லா அடிச்சிருவாங்க. இந்த டீம் எப்படி இருக்குன்னா 3 மேட்ச் தோத்தோம், திரும்பி 2 மேட்ச் ஜெயிச்சோம், நல்லா கம்பேக் கொடுத்துரும் வந்துட்டோம்னு நினைக்கும் போது என்னன்னா மறுபடியும் ஒரு தோல்வி. இப்போ திரும்பி என்னன்னா அதை மீட் எடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க, மறுபடியும் வெற்றி பாதை திரும்ப வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது எப்படி அதுல ஃபிக்ஸ் ஆவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆயுஷ் மாத்திரம் என்ன பண்ணாலும் அதை இவர் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எப்படியும் சிஎஸ்கே என்ன ஆனாலும் நாங்கள் பவர் பிளேயர் ஒரு விக்கெட் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோட இருக்கிறாங்க அப்படின்ற நேரத்தில் உருவில் பட்டியல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்புறேன் நான். இன்னொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா எம்எஸ் தோனி சரியாயிட்டாராம், பயிற்சி மேற்கொள்றாராம், கீப்பிங் பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன், நான் எல்லா வீடியோஸும் பார்க்க முடிஞ்சு. கீப்பிங் பயிற்சியும் பண்றாரு, ரன்னிங்கும் ஓடுறாரு, அப்புறம் வீரர்கள்ட்ட எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா எப்பதான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா மும்பைக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல கண்டிப்பா வராதே தவிர பாம்பு எடுத்து உள்ள அதான் எப்பங்க வருவீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு. ஆனா அவர் வரதுக்கான சான்ஸ் மும்பைக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பரவாயில்ல அப்படிங்கிறனா. ஏன்னா பிரச்சனை என்னன்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஏதோ டாப் ஆர்டர்ல ஏதோ சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் அடிச்சாப்ல, ஆயுஷ் மாத்திரை அடிச்சாரு, அவங்க ஏதோ அடிச்சுட்டு வந்தாங்கன்னா மிடில் ஆர்டர்லயும் பினிஷிங்லும் ரொம்ப திணறாங்க. தோனி மாதிரி ஒரு ஆள் வந்தாருன்னா தலைவனே இருறாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மாரலா பூஸ்ட் அப் ஆவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தோனி ஒரு 2 6 4 போட்டாரா அப்படின்னா அதுக்கப்புறம் அது அப்படியே மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் அது டிரான்ஸ்லேட் ஆயிரும் அப்படின்றத நம்புறேன் நான். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்றதுக்கு தோனி நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் எந்த ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்றது தெரியல அப்படின்னாலுமே தோனி அப்படின்றது ஒரு பெரிய ஆரா தான். ஸோ அதை நம்புவோம் நம்ம. தோனி வந்தாரு அப்படின்னா ஒரு டீம்ல ஒரு பெரிய மாராலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன்னா, இந்த டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்குறப்பே நான் நண்பர்களோட பேசிட்டு இருப்போம் சொல்லிட்டு இருந்ததுதான்.
ஒரு ஜெயிக்கிறதுக்கான மனநிலை இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஒரு ஜெயிக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்பக்கூடிய வீரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இந்த சிஎஸ்கே டீமை பார்க்குறப்போ அதற்கான எந்த ஒரு சமிக்கையுமே தெரியல அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து மாறணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவை. அந்த வெற்றி வந்து ரொம்ப சாதாரணமான, இதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வெற்றியா வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். ஸோ அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மொத்த டீமுமே வந்து ஒரு மாதிரி புல்லப் ஆகணும். என்ன மேட்ச், என்ன அடி, என்ன இது அப்படின்ற ஒரு மொமெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, திலக் வர்மா என்ன பண்ணாரோ மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படி ஒரு நாக் வந்து இங்க வந்து யாராவது பண்ணணும் அப்படின்றது நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா ஒரு வின்னிங் ட்ராக் வந்துட்டாங்க, திரும்பி ஜெயிச்சிருவாங்க, ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் மறுபடியும் வந்து அதை பிரேக் பண்ணாங்க. இப்போ இப்படி பிரேக் பண்ணி ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டமான காரியமா இருக்க பட்சத்துல வந்து இதை வந்து யார் இதை எடுத்துக்க போறா, யார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல எடுத்துக்க போறா அப்படிங்கிறது வந்து தெரியல. வந்து மும்பைக்கு திலக் வர்மா பண்ணதை சிஎஸ்கேல யார் பண்ண போறா? அதான் என்னன்னா பிரேஸ் தான் வந்து எடுத்துக்காட்டு ஆகணும். பிரேஸ் தான் வந்து யங்ஸ்டர் வந்து அவருக்கு வந்து அவர் அப் த ஆர்டர் ப்ரொமோட் பண்ணி இறக்கி விட்டு அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அவரால் அடிக்க முடியும். வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ், ஒரு லாங் டைம் கிரீஸ்ல நிக்கிறாருன்னா கண்டிப்பா வந்து திலக் வர்மா பண்ண விஷயத்த அதே விஷயத்த இங்கே வந்து அவரால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். வந்து அப்ப அவர் அதை ஷோல்டர் பண்ணி எடுத்துட்டு போகணும். வந்து ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம 2 பேர் பேசுறதை காட்டிலும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ருத்ராஜ் என்ன பண்ணணும்னா, அவங்க அப் த ஆர்டர் அனுப்பணும். பேட்டிங் ஆர்டர் திரும்ப ஒரு சொதப்பல் பண்ணிருக்காங்க. அந்த சொதப்பல கடைசியில் திரும்ப மும்பை மேட்ச்க்கு அகேன்ஸ்டாவும் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவங்க பெருசா கிடைக்காது. இதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். வந்து இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்னா, சிஎஸ்கே ஒரு பேட்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் கேப்டன் தான். நான் ஒரு ஆர்டர் சொல்றேன், உங்களுக்கு மாற்று கருத்துனா இல்ல இதுதான் சரி வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங்ல வந்து ஆயுஷ் மாத்திரை இருக்கிறப்ப தான் அந்த சிக்கல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா, ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் தான். நம்பர் 3 வந்து ஒர்வில் பட்டேல் தான். நம்பர் 4 வந்து டேவால் பிரேவிஸ் தான். நம்பர் 5 வந்து சிவம் தூபே தான். இதுல சர்ஃபராஸ் கான் எங்க இறக்குவீங்க அப்படின்னா, இதுல சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல சர்ஃபராஸ் கானை ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். எந்த நேரத்துல, அதாவது இப்போ பவர் பிளேல விக்கெட் விடுதா, இல்ல மிடில் ஓவர்ல விக்கெட் விடுதா, இல்ல ஓரளவுக்கு 15வது ஓவர் கிட்ட விக்கெட் விடுதா அப்படின்ற சூழலை பொறுத்து சர்ஃபராஸ் கானா இறக்கணும். ஸோ அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயராகவே வச்சுக்காங்களேன், ஃபீல்டர் மாதிரி வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறமா வந்து ஃபினிஷிங்க்கு நம்ம தோனி இருக்கிறாருன்னா அவரை நீங்க நம்பர் 7 or 8 இம்பாக்ட் பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு 8ல தான் கொண்டு வருவாங்களா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பால்ஸ் ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு 14-15 ஓவர் விட்டு தோனி வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 17-18 ஓவர் வந்துச்சுன்னா கண்டிப்பா தோனி வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். அவங்க சொன்னாங்க வந்து ஒரு ஹசி சொல்லும்போது அவர் ரன்னிங் ஓடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து எந்த அளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்றான்னு தெரியல, அவர் விளையாடும் போது தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அப்ப அதனால அவர் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவர் ஃபேஸ் பண்ற பால் வந்து ஒரு லாஸ்ட் 2 overs 3 overs இருக்கும்போது கொண்டு வந்தா மட்டும் தான் தோனிக்கு அந்த இடத்துல இருந்து இம்பாக்ட் பிளேயரா அவர் யூஸ் பண்ணிக்க முடியும். லாங் இன்னிங்ஸ் அவரால் போய் விளையாட முடியாது அப்படின்னு தோணுது. ஸோ தோனி வந்தாருன்னா இந்த கதை. ஸோ இப்போ இதுல என்ன மிஸ் பண்ணது அப்படின்னா, நம்ம அகில் ஹுசேன் கண்டிப்பா இவன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா அந்த கதையெல்லாம் வேணாம். அகில் ஹுசேனை நம்புங்க, அவரை பிளேயிங் ரோல்ல வச்சுக்கங்கன்றது. ஜேமி ஓவர்டன் டிஃபால்ட், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் நல்லா தான் போட்டிருக்காரு. அன்ஷுல் கம்போஸ் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலருக்கு நம்ம யாரை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, முகேஷ் சௌத்ரி போன மேட்ச் போட்டாரு, அதுலயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த பிளேயிங் லெவனோட போவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால இதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இந்த ஆர்டர்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல பிளேயிங் லெவன். இதுல வந்து பெருசா மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்ஃப்ராஸ் வந்து நம்ம எப்படின்னா அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாற்றி இருக்கலாம். இந்த பிரேவிஸ் அண்ட் சிவம் துபே ஆர்டர் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேருமே வந்து குட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். வந்து அவங்களை இப்படி முன்ன பின்ன சஃபர் பண்ணி இருக்கனாலும் எனக்கு ஒரே சேஞ்ச் சொல்லணும்னா அதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பின்னர்ஸ் பொறுத்து. அது எப்படி அவங்க எதிரணி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஓவர் ஸ்பின் போட வேண்டியிருக்குன்னா வந்து பிரேவிஸ்க்கு முன்னாடி அப் த ஆர்டர் வந்து துபே கூட அனுப்பலாம். ஏன்னா அது ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் சஃபல் பண்ணலாமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லாமல் இதே இருந்தாலே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். வந்து இதை இவங்க நம்ம சொல்லிட்டோம், நம்மளோட இப்படிதான் சொல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இதை அவங்க பண்ணாங்கன்னா வந்து வின்னிங்க்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வந்து ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்து அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் சரியான பிளேயிங் லெவனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புற பிளேயிங் லெவனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்னன்னா, சிஎஸ்கே பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. பவுலிங் நம்ம ஏற்கனவே பேசணும். ஓவர்டன் நல்லா போட்டுருக்காரு, அன்ஷுல் கம்போஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, ஸ்பின்ல நூர் அகமது நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. போன மேட்ச் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியும், ஆனால் அந்த முன்னாடியே சொன்னது அதுவும் தூபே அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா அவர் நல்ல ரிதம் வந்திருப்பாரு. விக்கெட் மட்டும் தான் எடுக்கல, ஆனால் வந்து கண்டெயின் பண்ணி நல்லா தான் போட்டாரு. பிளேயிங் லெவன் பிரச்சனை இல்லை. சிஎஸ்கே இந்த கொஞ்சம் மென்டலி வந்து அவங்க ஒரு மாதிரி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்தாங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ மும்பையில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டீம் செட் ஆகிட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். நான் அவங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, வில் ஜாக்ஸ் ஒரு வேளை வந்தாருன்னா அந்த ருதர்ஃபோர்ட் அவர் உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸை வச்சுக்கலாம். எனக்கு அவங்க வந்து இன்னும் பேட்டிங் ஆர்டர் அவங்களும் சிஎஸ்கே பண்ற அதே தப்பு தான் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க இந்த நம்பர்ல இவன் தான் விளையாடணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடே இல்லாம கசகசன்னு ஆடிட்டு இருக்கிற மாதிரி.
பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேன்ஸ் எப்படி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 4 மேட்ச் தோல்வி, அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு நீங்க சொன்ன பெரிய வெற்றி வந்து கிடைச்சிருக்கும். இந்த 4 மேட்ச் தோல்வியிலையும் கூட பாத்தீங்கன்னா இந்த வெற்றி தோல்வி எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரெக்கல்டான இறங்கிருப்பாங்க, நல்லா தான் கொடுப்பாங்க, 2-3 மேட்ச் நல்லா தான் பண்ணாங்க. வந்து வென் ரோஹித் சர்மாவுக்கு வந்து அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது திரும்பி அப்ப இந்த ஓப்பனிங் யார் ஃபில் பண்றது அப்படின்னு வரும்போது தான் ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் என்னன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனிச்சு. என்ன இது வேற. அதுக்கப்புறம் குவிண்டன் டைக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆன மாதிரி தெரியுது. போன மேட்ச்ல ஜெயிச்ச மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா வந்து டேனிஷ் மேல்கார் அப்படின்னு ஒருத்தர் இறக்குனாங்க, வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு பிளேயர் இறக்குனாங்க. அவர் டெபியூட் பிளேயர் தான். வந்து அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்னால பெருசா ரன் அடிக்கல. இதுக்கப்புறம் போக அவர் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் மும்பை பொறுத்த வரைக்கும் என்ன பாக்குறேன்னா வந்து அவங்கள்ட்ட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் விளையாடுறாரு, ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ரிக்கல்டானு, இப்ப குவிண்டன் டிகாக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா விளையாடுற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா நமன்தீர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 1 or 2 மேட்ச் மட்டும் தான், ஒன் மேட்ச் தான் சம்திங் அவர் அடிக்கல. மற்ற மேட்ச் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்டா அவர் வந்து 30-40 அடிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் மட்டும் தான் ப்ராமிசிங்கா இருக்காரு. ஒரு மேட்ச்ல ஸ்கை விளையாடுற, ஒரு மேட்ச் ஹார்திக் பாண்டியா. இப்படி எதனா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வச்சு தான் அவங்க ஓடிட்டு வந்து பட் என்னன்னா ஒரு பேட்டிங் லைன் ரொம்ப டெப்த் இருக்கு, எல்லாரும் அடிச்சுடுவாங்கப்பா அப்படிங்கிறது போயிட்டு இப்போ எல்லாரும் அவங்க அடிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க. பேட்டிங் ஆர்டர்ல நம்மள்ட்ட உள்ள மாதிரி அவங்கள்ட்டையும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அதை அவர் சரி பண்ணிட்டாரு. ஹார்திக் பாண்டியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா போன மேட்ச் அந்த வின் பண்ணது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். இந்த பேட்டிங் ஆர்டர் இஷ்யூஸும் சரி பண்ணாருன்னா அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா வந்து நல்லா சேலஞ்சிங்காக தான் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் அந்த சேலஞ்சு கண்டிப்பா இருக்கும். எனக்கு என்ன மாற்றம் தேவைப்படுமா அப்படின்னா அவங்க பேட்டிங் ஆர்டரில் ரூத்தர்ஃபோர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷ் எல்லாம் கிடையாது. அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்குமே வந்து ஃபினிஷ் பண்ணுற பிளேயர் கிடையாது. லீக் நிறையா ஆடக்கூடிய பிளேயர், லீக்ல நிறையா ஸ்கோர் அடிச்சு அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இதில் தான் வந்து இந்த ஐபிஎல்லுமே அவரை பிக் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ஃபினிஷர் கிடையாதுன்றனால அவர் ஏன் ஃபினிஷிங் ரோலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஃபினிஷிங் நல்லா செய்யக்கூடிய ஹார்திக் பாண்டியா ஏன் மேலே போய் வந்து நிறைய டாட் பால் சாப்பிட்டு அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணுறான்னு தெரியல. 2 மேட்ச் கிட்டத்தட்ட அந்த மொமெண்டம் அவர் பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால ரூத்தர்ஃபோர்டு கொஞ்சம் மேலே இறக்கி மிடில் ஓவர்ஸில் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். ஹார்திக் பாண்டியா நான் தான்ப்பா ஃபினிஷர்னு வந்து இறங்கி அவருடைய பாணியில் ஒரு அதிரடியை போட்டு ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படின்றது கேப்டனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் தாராளமாக எடுத்துக்கலாம். அது கேப்டனா மட்டும் இல்லாமல் அவர் வந்து இதை பல முறை வந்து இந்தியன் டீமுக்காகவும் சரி, அவரோட மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்தப்ப குஜராத் டைட்டன்ஸ் அந்த டீமுக்காகலாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. வந்து அப்போ இது வந்து புது ரோல் கிடையாது, அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ரோல் தான். அதை ஈஸியாகவே அவர் எடுத்துக்கலாம். வந்து அதை வந்து அவர் பண்ணணும். சிஎஸ்கே அகைன்ஸ்டா பண்ணுவாரான்னு பார்ப்போம், அந்த ரோல் எடுத்துக்கிறாரான்னு போகும். ஸோ அது பார்க்கலாம். பந்து வீச்சும் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பும்ராக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இம்பாக்ட் பிளேயரா வந்து அவர் பேர் என்ன, அஸ்வினி குமார், அவரை கொண்டு வந்தாங்க. அவர் போன சீசனுமே ஒரு மாதிரி சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி தெரிஞ்சாரு. ஸோ அவர் இந்த முறையும் நல்லா போட்டிருக்கிறாரு. ஸோ அவங்க அளவுக்கு செட் ஆயிட்டாங்க. ஸ்பின்னர்ஸும் வந்து அந்த கசன்பர் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு, அப்போ விக்கெட் எடுத்துறாரு. சாண்டார் வந்து போன மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஓவரால் பார்க்கும் பொழுது மும்பை வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க பேட்டிங் ஆர்டர்ல இவர் இந்த இடத்தில் விளையாடுவார் அப்படின்ற ஒரு ஷியூரிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஈஸியா அடிச்சிடலாம். அவங்க ஊரு சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு எப்படி குஜராத்துக்கு எதிராக ஒரு கம்ஃபர்டபுளான வின்னை பெற்றாங்களோ இந்த முறையும் ஒரு கம்ஃபர்டபுளான வின் பெறுவதற்கான அதிக வாய்ப்பு மும்பைக்கு இருக்கிறதாகவே நான் கருதுறேன். நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து உடனே கொந்தளிச்சு என்ன தில்லாதீங்க, நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் நடக்கிற யதார்த்தத்தை தான் நான் சொல்றேன். நான் மேட்ச் நடக்கும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் இந்த இடத்துல நான் பாக்குறேன். ஓரளவுக்கு நீங்க அவங்க வந்து அந்த வெற்றி ஒரு 99 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவாங்க பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹை கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்க. நாங்கள் தோத்து வரதுனால இந்த சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும், இன்ஜுரி கன்சர்ன் நிறைய இருக்கிறதுனால இருக்கும். மற்றபடி வந்து அவங்க அகைன் மறுபடியும் ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வந்து மறுபடியும் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிறாங்க, பிரச்சனை இருக்கு. சூரியகுமார்லாம் அடிக்கவே மாட்டாரு, அதெல்லாம் இருக்கு. வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இதை மொமெண்டமா எடுத்துக்கலாம். என்ன பாத்தீங்கன்னா இவங்களும் 6-2, சிஎஸ்கேவும் 6-2, எம்ஐயும் 6-2. இனி வர ஒவ்வொரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வந்து 6 மேட்ச்ல 2 ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் 6 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வந்து எல்லா டீம்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்ல 4 மேட்ச்க்குள்ள ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இனி வர ஒவ்வொரு மேட்சும் எந்த டீம் தோத்தாலும் ஜெயிச்சாலுமே வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஒவ்வொரு மேட்சுமே ஷஃபிள் ஆக போகுது. இப்ப சில எல்லாம் பாத்தீங்கன்னா 4 ஆணி அடிச்ச மாதிரி 4 டீம் தான் மேல இருப்பாங்க, மத்தெல்லாம் கீழே இருந்துருவாங்க. இந்த டோர்னமெண்ட் அப்படி இருக்க போறது இல்ல. ஆரம்பத்துல பார்க்க அப்படி தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னமோ முதல்ல ஒரு 3 டீம் செட்டில் ஆயிட்டாங்கன்னு தோணுது. 2 டீம் நீங்க வந்து ராஜஸ்தான், அப்புறம் வந்து பஞ்சாப், ஆர்சிபி இவங்க என்ன சொல்லலாம் செட் ஆயிட்டாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டோர்னமெண்ட் ஹாஃப் ஆஃப் டோர்னமெண்ட் கூட இன்னும் முடியல. ஆர்சிபியே வந்து இன்னும் 2 மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்களோட இது வந்து நம்ம பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கீழ வரும். அந்த டீம் பார்த்தா உங்களுக்கு தோப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அதான் சொல்றேன். அந்த இதை அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்கன்ற நானு. பஞ்சாபும் அதை ஏர்ன் பண்ணிட்டாங்க, ஆர்சிபியும் அதை ஏர்ன் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் வந்து இவங்க 2 பேர் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. அதை நீங்க சொல்ற அதே ஒரே விஷயம் தான். ஏன்னா வந்து 3 டீம் கிட்டத்தட்ட லுக்கிங் லைக் செட்டில்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து 4வது போட்டிக்கு என்ன 4வது இடத்துல யார் வர போறாங்கன்னு இருந்தது போயிட்டு எஸ்ஆர்எச் வந்து நான் வந்து ஒரு பயங்கர காம்படிட்டர் மேலே வரணும் எதிர்த்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். அந்த 4வது தான் போட்டி நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன ஒவ்வொரு மேட்சோட வெற்றியும் அவசியம். போன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா வந்து இப்போ இருக்க பிளேஸ்ல ஒரு 4வது இடம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். எஸ்ஆர்எச் இருக்கிற இடத்துல வந்து இப்போ சிஎஸ்கே இருக்க வேண்டியது. இப்போ 3வது இடத்துல நம்ம இருக்காங்க, அந்த இடத்துல சிஎஸ்கே இருக்க வேண்டியது. நான் இருந்திருக்க வேண்டிய கண்டிப்பா வந்து அதை வந்து அவங்க
நம்ம பார்த்தோமே கை மேல இந்த கேம் விட்டு அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இனி வர ஒவ்வொரு கேமும் ஜெயிச்சா அந்த இடத்துக்கு போகலாம். இல்ல நீ இன்னும் ஒரு 2 கேம் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அப்புறம் லிட்டரலா வந்து ஃபுல்லா மொமெண்டம் போயிடும், அவ்வளவுதான் வந்து முடிஞ்சிச்சு. வந்து இனி வர எல்லா கேம் ஜெயிக்கணும். ஒரே ஒரு கேம் வேணா வந்து அவங்க தோக்கலாம். அது யார் கூட அது யார் கூட தெரியல. யாரோ ஒரு கேம் தோக்குறது அவங்களுக்கு வந்து லக்ஸுரி இருக்கு. மத்தபடி எல்லா கேம் தோக்குறாங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழ தான் போயிருவாங்க, வழியே கிடையாது. இப்போ பார்க்கலாம் வந்து வான்கடைக்கு போகிறப்ப வந்து ஜெயிக்க ரெடியா தோக்க ரெடியா அப்படின்ற மைண்ட் செட்ல போறாங்களா அப்படின்றது ஆட்டம் முடிஞ்சோடனே நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ இப்பவும் நான் நம்புவது வந்து மும்பை போன மேட்ச் ஆடின ஆட்டத்தை பார்க்கும் பொழுது தனிநபர் ஒரு நபர் வந்து ஜெயித்து கொடுத்தாலுமே வந்து அது மொத்த டீமுடைய மாரலையுமே வந்து புல் பண்ற மாதிரியான ஒரு கேமா இருந்தது. அப்படின்றனால மும்பையிலையும் நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால மும்பைக்கு ஒரு அப்பரேஜ் இருக்கிறதா நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். நான் வந்து வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சிஎஸ்கே அப்படிதான் அப்படின்ற ஒரு மனநிலை தமிழ் இருக்கிறாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அதனுடைய ரிவ்யூல உங்களை நாங்க சந்திக்கிறோம்.